இப்ப என்கிட்ட நிறைய பேர் கூட கேட்குறாங்க, அவர் காவல்துறை அவரை தாக்கிட்டாங்களா? அதில தான் அவருக்கு நெஞ்சு வலியான்னு கேட்குறாங்க. காவல்துறை எல்லாம் தாக்கவே இல்ல. அவரு இந்த மாரி உங்க மேல புகார் இருக்கு. நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். வாங்கணும்னு இவரும் எந்தவித அப்ஜெக்ஷன் பண்ணாம அவரும் தான் ஏறியிருக்காரு. ஏறி தான் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அங்க விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு அங்க இருந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணை முடிச்சு அவங்க எப்பயுமே டாக்டர்கிட்ட போய் இவருக்கு நோய் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஜட்ஜு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். அதுக்காக அங்கே ராயப்பேட்டை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போன இடத்துல தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நெஞ்சு வலி வந்திருக்கு, ஹை பிபி இருந்திருக்கு, இது மயக்கம் போட்டிருக்காரு பாவம். அதனால் அவரை உடனே அவன் என்ன சொல்லிட்டான், சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கூட காவலர் கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் சர்டிஃபிகேட் நான் கொடுக்க இயலாதுங்க, இவருடைய நிலைமை சரியில்லை, அதனால் நான் நாளைக்கு கோர்ட்டு படி ஏறி நான் சாட்சியெல்லாம் சொல்ல இயலாது, நீங்கள் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஸ்டாலின் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஸ்டாலின்